வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லாரும் முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா திருவரங்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக பொதுமக்கள் இன்று திருவரங்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாகவே கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த கடை பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் போகிற ரோட் அந்த மெயினான பாதையிலையும் மற்றும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்ரு அதுக்கு உள்ளே தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு வழி இதுக்கும் பக்கத்துலேயே 300 மீட்டர்லேயே கூட்டுறவு தொடக்க வேளாண்மை வங்கி அதுவும் அது பக்கத்தில் இருக்குது. இது மெயினான பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப இடையூறாக இருக்குது. நிறையா அசம்பாவிதங்கள்லாம் நடைபெறனால பல 5 ஆண்டு காலமாகவே மனு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே யாருமே இந்த கடையை எடுக்கிறதுக்கு முன் வரலை. இப்போ புதுசாக பதவியேற்றிருக்க நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 717 கடைகள் அகற்றப்படுவதாக கூறியிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட்டாக 21ஆம் தேதி வரை கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கேட்டதுக்கு இந்த கடையும் அந்த 717 கடையில் ஒரு கடை வந்துருச்சு. ஆனால் கேட்டதுக்கு நாங்கள் அந்த இருக்கிற சரக்கு லாஸ்ட் வரை சேல்ஸ் பண்ணிட்டு அதோட கடை மூடிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று 21ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா லாரி நிறையா லோடு இறங்கியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 15 நாள் தவணை கேட்டிருக்காங்க. 15 நாளுக்கு அப்புறம் கடை முழுவதுமாக மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம முதல்வர் அவர்கள் பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு எல்லோரும் நம்புகிறோம். எங்களுக்கு எந்த இலவசமும் இந்த சிலிண்டர் இலவசம் பஸ்ஸுக்கு இலவசமாக தேவையில்லை. இந்த கடையை மட்டும் அகற்றினால் போதும் அப்படின்னு திருவரங்கம் கிராம பொதுமக்கள் எல்லோரும் பெண்கள் எல்லோரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடையை மட்டும் அகற்றினாலே போதும், எங்களுக்கு வேறு எந்த இலவசம் வேணாம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நல்ல நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.